கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், பொய்யான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களிலே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இதயங்களிலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமென்றால், தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமென்றால் நாம் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. நம்முடைய இருதயத்திலே பொருளாசை இருக்கக்கூடாது, பெருமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, விபச்சார வேசித்தன எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படுகிறதா? அல்லது தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறதா? தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்குமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் வரக்கூடாது. ஒருவேளை இருதயத்திலே கசப்பான வேர் வருமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபைகளை இழந்து போவோம். நம்முடைய இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் இருக்குமென்றால் அது அநேகரை தீட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் வாழ்வது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், பகைகள், மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போவோம். மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தர் தங்கக்கூடிய ஆலயம். நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். ஒருபோதும் மாம்ச கிரியைகளுக்கு, பகைகளுக்கு, வைராக்கியங்களுக்கு, விரோதங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே தீட்டான காரியங்கள் இருக்கக்கூடாது. அருவருப்பான காரியங்கள், பொய்யான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119ஆம் சங்கீதம் 158ஆம் வசனத்திலே, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்கிறோமா?
நம்முடைய இருதயத்திலே வேத வசனத்தை காத்து கொள்கிறோமா? அப்படி காத்து கொள்கிறோம் என்றால் அந்த வார்த்தையின்படி வாழும்போது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை வசனத்தை காத்து கொள்ளாமல் உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். அருவருப்பாய் இருந்தது என்று வசனம் சொல்கிறது. நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இருதயத்திலே வசனத்தை காத்து கொள்வோம். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் வரும்போது வசனத்தை காத்து கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவானவன் அதை எடுத்து போட்டு விடுவான். ஒருபோதும் நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் விழுந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று. ஆம் பிரியமானவர்களே, வேலை செய்யும்போது வியாபாரங்கள் செய்யும்போது தராசு நியாயமாக இருக்க வேண்டும். ஒருவேளை கள்ள தராசு வைத்திருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள். கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். வேலை செய்தாலும் என்ன ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை நாம் எப்படி வழிநடத்துகிறோம் என்பது முக்கியம். தகுதியான வஸ்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அணிந்து கொள்ள வேண்டும். அதையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. தீட்டுள்ள ஜனங்கள், அருவருப்பை செய்கிறவர்கள், பொய்யை நடப்பிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நடப்பதில்லை. பொய்யான காரியங்களை பேசி மறுபடியும் பொய்யை பேசி கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் நடக்க வேண்டும். எதை செய்தாலும் உண்மை காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே நாம் உண்மையாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு. அநேக பட்டணங்களுக்கு நம்மை அதிகாரியாய் மாற்றுவார், உயர்த்துவார். கொஞ்சம் ஒரு காரியத்திலே உண்மை இல்லை என்றால் கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்துவார்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்கள், எதை எடுத்தாலும் பொய் பேசுவது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தால் எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஒன்றை நாம் மறைக்க முடியாது. நமக்குள்ளே தீட்டான காரியங்கள் காணப்படுகிறதா? பொய்யான சுபாவங்கள் காணப்படுகிறதா? அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறதா? இன்றைக்கே மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்ல நம்மை தகுதிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். நமக்குள்ளே தீட்டான காரியங்கள் வேண்டாம், அருவருப்பான காரியங்கள் வேண்டாம், பொய்யான காரியங்கள் வேண்டாம். நம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். மனம் திரும்பும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஒதுங்கி வாழும் போது, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாம் வெறுக்கும் போது கர்த்தர் நம்மை நேசிப்பார். அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபரா ஷபரபா ரீகாபா ரிஷேகே தேனேமரா ஷதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா ரியா கபூர சந்த ரதன கதரபலா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனவாளனை, மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்த கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்க, சுகப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் எப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனம் இருங்குங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விளக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.